10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 1வது பாடம் உறவுகளும் சார்புகளும். எடுத்துக்காட்டு 1.13 பார்க்க போகிறோம்ப்பா. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இப்போது கணக்குக்குள்ளே போகலாம். A = கணம் 1,2,3, B = கணம் 4,5,6,7 மற்றும் F = கணம் 1,4, 2,5, 3,6 ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஆகும். F ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஏபின்னு 2 கணம் கொடுத்துருக்காங்க, எஃப் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏயிலிருந்து பிக்கான சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? தீர்வு கணக்கில் கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதணும். A = கணம் 1,2,3, B = கணம் 4,5,6,7, F = கணம் 1,4, 2,5, 3,6. A கணத்தையும் B கணத்தையும் எழுதணும். சரியா? A 1 2 3, B 4 5 6 7. F கணத்தில் வரிசை ஜோடிகளாக உறவுகளை கொடுத்துருக்காங்க. சரியா? 1 4ஓட உறவு கொண்டிருக்கு, 2 5ஓட உறவு கொண்டிருக்கு, 3 6ஓட உறவு கொண்டிருக்கு. சரியாப்பா? அதை குறிக்கணும். இப்போது ஏ கணத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்புக்கும் பி கணத்தில் ஒரு நிழல் உரு இருக்குது. சரியா? அதனால் இந்த சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு. ஆனால் பி கணத்தில் 7ங்கிற உறுப்புக்கு முன்வுரு 7 இல்லை. சரியா? பி கணத்தில் இருக்க எல்லா உறுப்புகளுக்கும் ஏ கணத்தில் முன்வுரு இருந்தால் தான் அது மேல் சார்பு. சரியா? இங்கே 7ங்கிற உறுப்புக்கு முன்வுரு இல்லை, அதனால் இந்த சார்பு மேல் சார்பு இல்லை. ஓகேவா? ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உரு உள்ளது. எனவே எஃப் ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். பியில் உள்ள 7 என்ற உறுப்புக்கு ஏயில் முன்வுரு இல்லை. எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றானது ஆனால் மேல் சார்பு இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.